ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ அப்படின்றது இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ரா. அதாவது நோ பிக் எடிட்ஸ், நோ பி ரோல்ஸ் ஆர் சம்திங் சம்திங். ஓகே, எனக்கு ஹிட்டான ஒரு விஷயத்த சொல்கிறேன். நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான ஒரு மற்ற எல்லா பெயினையும் தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு பெயின் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னா தட் இஸ் நம்ம பொட்டென்ஷியல் இதுதான் நமக்கு தெரிஞ்சுமே அந்த பொட்டென்ஷியலை வந்து நம்ம காட்ட முடியாமல், அதாவது நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது தான் மிகப்பெரிய பெயின். பீப்புள் வந்து ரியலைஸ் பண்ணாதவங்களுக்கு அதை பற்றினது தெரியாது. ஆனால் என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு ரியலைஸ் பண்ண அவங்க அதை பண்ணாமல் அதுக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, அதுதான் த பிக்கஸ்ட் பெயின் ஆஃப் லைஃப். சீரியஸ்லி. ஏன்னா நம்ம உன்னோட பொட்டன்ஷியல் உனக்கே தெரியும் இல்லையா. நான் வந்து உனக்குள்ள ஒரு வாய்ஸ் எப்போவுமே இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணுன்னு அப்படி ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அதாவது நீ என்ன கஷ்டத்துல இருந்தாலுமே இதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த வாய்ஸை கூட நம்ம கேட்காம என்ன பண்ணிட்டு இருப்போம், we will be in so much of comfort zone. அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே ஒரே மாதிரியே இருக்கணும். ஆனால் அந்த ஃபோக்கஸை தாண்டி வரும்போது நமக்குன்னு தேவையான லைஃப்பை நம்ம இழந்துட்டு இருக்கோம். அதாவது லைஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஜாப் வாங்குறது, ஒரு 1 lakh சேலரி 2 lakh சேலரி வாங்குறதோட லைஃப் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் நோ, தட் இஸ் நாட் த லைஃப். இஃப் யூ வாண்ட் டு பி சம்திங் இன் யுவர் லைஃப் யூ ஹாவ் டு சஃபர். அதாவது ஒரு ஜாப் வாங்கி நல்லா சேலரி வாங்கி அப்படியே செட்டில் ஆகுறது அப்படிங்கிறது ஒன் திங். அதை பற்றி நான் பேசவே விரும்பல. திஸ் இஸ் சம் அதர் திங் வேர் உள்ளுக்குள்ள ஒரு பொட்டென்ஷியல், நமக்குன்னு ஒரு பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது உன்னோட உன்னோட இது என்ன, உன்னோட பொட்டென்ஷியலுக்கு தமிழ் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. உனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் அண்ட் உன்னோட ஒரு ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்கும். சரியா, அது வந்து உள்ளுக்குள்ள உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ இதை உன்னால இதை பண்ண முடியும், உன்னால இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஆனா அதை நீ பண்ணாம தள்ளி தள்ளி போட்டுட்டு இருப்ப. அது ஏன்னு உனக்குமே தெரியாது. அஃப்கோர்ஸ் உனக்கு பண்ணணுன்ற ஆசை இருக்கும். ஆனா சம்திங் இஸ், ஏதோ ஒன்று நம்மளை வந்து தடுத்துட்டே இருக்கு. இதை வந்து ஓகே பண்ணிக்கலாம், வேண்டாம். ஆல்வேஸ் ஸ்டே இன் த ஃபோக்கஸ் ஜோன். இப்போ வரைக்கும் நீ எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்க, எதுவுமே அதாவது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்திருக்க, அதனால அப்படியே பாதியில் நின்று போயிடுச்சு, ஃபோக்கஸும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணணுமா அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீ பண்ணு. எவ்வளோ நாள் கழிச்சாலும் சரி, எவ்வளோ நாள் நீ வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த செகண்ட் நீ ரியலைஸ் பண்ணுறியோ அந்த செகண்ட்லேருந்து தயவு செஞ்சு நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதை ஃபோக்கஸ் பண்ணு. பிகாஸ் லைஃப், அதாவது அடுத்தடுத்த ஸ்டெப்பை மட்டுமே நீ ஞாபகம் வச்சுக்கோ. என்னால் இதில் வந்து எனக்கு கெரியர் இருக்குமா, அதாவது உனக்கு பிடிச்ச விஷயத்துல இது வந்து ஃபியூச்சர் இருக்குமா, இதோட டெட் எண்ட் என்ன, இதுல நான் எங்க போய் நிற்பேன் அப்படின்றதெல்லாம் நீ யோசிக்க வேணாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றத மட்டும் யோசி. ஒவ்வொரு ஸ்டெப்பா நீ யோசிக்கும் போது கடைசி ஸ்டெப்ல கொண்டு போய் அது ஒன்று நிறுத்தும். சரியா, மெயினா நான் சொல்ற விஷயம் வந்து பீயிங் இன் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அதுதான் உன்னோட மொத்த பொட்டன்ஷியலையும் நாசம் பண்ணுது. பிகாஸ் உன்னோட வேல்யூ அப்படிங்கிறது ஜாஸ்தி, உன்னால பண்ண முடியும். நீ ஒரு பீஸ்ட் மாதிரி, உனக்குன்னு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. நீ என்னெல்லாம் பண்றியோ, நீ நிறைய மூவ்மெண்ட் பண்ற, நிறைய படிக்கணும்னு நினைக்கிற, பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணணும்னு நினைக்கிற, அது எல்லாமே எது தடுக்குது? உன்னோட டிஸ்ட்ராக்ஷன். இங்க இப்ப இருக்க பீப்புளுக்கெல்லாம் ஏன் தெரியுமா அவ்வளோ டிப்ரெஸ்டா இருக்காங்க? பிகாஸ் வி ஆர் ஓவர்லோடட் வித் மெனி இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன்? இந்த பீப்புள்ஸ் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்க, அந்த பீப்புள்ஸ் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் போது என்ன ஆகுது? நமக்கு நம்ம ஒன்றும் பண்ணலையே, நிறைய இன்ஃபர்மேஷன். முன்னாடி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்க லைஃபுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நீ மற்ற எந்த பீப்புளுமே எங்க போயிட்டு இருக்காங்க, எப்படி போயிட்டு இருக்காங்க, அவங்களோட க்ரோத் எப்படி இருக்கு, எதுவுமே நீ உனக்கு தெரிஞ்சுக்கவே வேண்டாம். நீ உன்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இங்க பீப்புள் எல்லாத்துக்கும் இருக்க மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லை, அது ஈஸியாக குவிட் பண்ணிடுறீங்க. அதாவது எதுவும் கிடைக்கல, நம்ம மட்டும் ஏன் எஃபர்ட் போட்டுட்டே இருக்கணும்? நோ, என்ன கிடைக்கிறதுக்காக? தேர் இஸ் நோ லாஸ். இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் லேர்னிங். நீ என்ன வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ற லாஸ் பண்றதுக்கு? பல கோடி ரூபாய் பிசினஸ் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றோமா? அஃப்கோர்ஸ் கிடையாது. அப்படி சொன்னா கூட லாஸ் சொல்லலாம், ஆனா கிடையாது. இங்க வந்து உனக்கு எல்லாமே லேர்னிங்ஸ் தான். நீ என்ன ட்ரை பண்ணாலும் லேர்னிங்ஸ். என்ன ஃபெயில் மறுபடியும் ஃபெயில் ஆகி லேர்ன் பண்ணு. டக்குன்னு லேர்ன் பண்ணு. ஃபெயில் ஆன உடனே அதுல இருந்து லேர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நெவர் குவிட். ஆல்சோ கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இரு, ஃபோக்கஸ்டா இரு. அடிக்கடி ஃபோக்கஸ் மிஸ் ஆனாலுமே நீ வந்து எதுக்காக யூ ஆர் born ஃபார் வாட் அப்படின்றது உன்னோட மனசுக்குள்ள ஒரு வாய்ஸ் அப்படியே உடம்புக்குள்ள சொல்லிட்டே இருக்கும். ப்ளீஸ் லிசன் டு த வாய்ஸ். இன் ஆர்டர் டு சக்சீட் யூ ஹாவ் டு சஃபர். ஒரு நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அபவுட் கெட்டிங் த ஜாப் அண்ட் செட்டிலிங் இன் யுவர் லைஃப். இட்ஸ் அபவுட் அந்த மாதிரி செட்டில் ஆனவங்களுக்குமே மனசுக்குள்ள ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், இது நான் பண்ணியிருக்கணும், அதை தான் நான் பண்ண சொல்கிறேன். யூ ஹாவ் டு டூ வாட்
your inner voice is talking about, அது என்னைக்குமே ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லும். அந்த எப்படி சொல்றதுன்னா, நீ வந்து பிசிக்கலா நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி அது மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் உன் மனசெல்லாம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் நீ கேட்கும்போது உன்னோட பொட்டன்ஷியலை நீ ரீச் பண்ணுவ. அதாவது பீப்புளுக்கு எப்படின்னா, எனக்குமே அப்படிதான் தோணும். என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த பண்றோம், அந்த விஷயத்த பண்ணி முடிச்சு அவுட்புட் கொடுத்துட்டோம். பட் ஆனா இதை விட என்னால நல்லா பண்ண முடியும், நான் இதை விட பொட்டன்ஷியல் அதிகமான ஆளு, என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது இல்லையா, அதுதான் நம்ம. அந்த அளவுக்கு உன்னோட பொட்டன்ஷியல் என்னன்னு உனக்கு தெரியும். ஆனா உன்னோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது உன்னை டெஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்கு. ஸோ நெவர் பி இன் கம்ஃபர்ட் ஜோன். அந்த ஒரு குட்டி சந்தோஷத்துக்காக அப்படியே ஜாலியா எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லாம சும்மா படுத்துட்டு பேசிக்கிட்டு ஜாலியா இருந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அது ஓகே. பட் அந்த கொஞ்ச நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற யாருக்கும் அது லாஸ் கிடையாது. உனக்கு நீயே ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணிப்ப. நான் ஏதாவது பண்ணணும், எனக்கு பண்ணணும் போல இருக்கு, எனக்கு பண்ணணும் போல வெறியா இருக்கு, நான் இதுக்கான ஆள் கிடையாது, ஐ எம் பார்ன் ஃபார் சம்திங் அப்படின்னு உனக்கு தோணும். அதுதான் உன்னை டிப்ரெஷன் வர வைக்கிறதுக்கான காரணம். ஸோ இன் ஆர்டர் டு சக்சீட் யூ ஹேவ் டு சஃபர். ப்ளீஸ் சஃபர். சரியா? சும்மா ஜாலியா இருந்துட்டு, அஃப்கோர்ஸ் நீ சஃபர்லயுமே நிறைய சந்தோஷத்தை பார்க்க முடியும். அந்த ஒரு டைம் நம்ம சஃபர் ஆகி ரிசல்ட் பார்க்குறோம் இல்லையா, அதுல உனக்கு நிறைய ஹாப்பினஸ் கிடைக்கும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து உனக்கு என்ன ஹாப்பினஸ் கிடைக்குதோ அது எல்லாமே மாயை. கொஞ்ச நாள் இருக்கும், இந்த வயசு இருக்க வரைக்கும் அப்படியே ஹாப்பினஸ் இருக்கும். பட் ஆனா பின்னாடி போக 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 இந்த கஷ்டம் மாதிரியே நீ கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், அதுதான் நமக்கு வேண்டாம். நம்மளால ஏன் எதுவுமே பண்ண முடியல? பிகாஸ் இந்த மாதிரி ஒரு அல்பத்தனமான சந்தோஷத்துக்கு நம்ம ஆசைப்பட்டு அதுலயே மயங்கி கிடக்குறோம். அப்படி இருக்காம உன்னால ஏன் என்ன பண்ண முடியல அப்படின்றத நீ ஃபிகர் அவுட் பண்ணு. ஒரு டாஸ்க் பண்ணணும்னு எழுதி வச்சா நீ பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கனாலும் அது பண்றேன்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் பிளானு, இதுதான் என்னோட மொத்த பிளானு அப்படின்னு சொல்லி எழுதினாலும் அதுவும் ஒன்றும் கிடையாது. நீ நிறைய ஓகே இதெல்லாம் என்னோட ஸ்ட்ராட்டஜி, நான் இதை ஸ்டார்ட் பண்ண போறேன், இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறது எதுவுமே பண்றது கிடையாது. பண்றது மட்டும்தான் பண்றது. உன் லைஃப்காக முன்னேறதுக்கு நீ என்ன ஸ்டார்ட் பண்ற, செயல்ல இறங்குற, அது மட்டும்தான் பண்றது. எழுதி நீ 100 பிளான்ஸ் 100 out of 100 மாதிரி பயங்கரமா பிளான் போட்டு வச்சிருக்க, எப்படி ப்ரொசீட் பண்றது? ப்ரொசீட் பண்ணாத வரைக்கும் நீ எதுவுமே பண்ணலன்னு தான் அர்த்தம். ஸோ டோன்ட் ஆல்வேஸ் கீப் ஆன் பிளானிங். யுவர் பொட்டன்ஷியல் இஸ் சோ பிக். உன்னோட பொட்டன்ஷியல், உன்னோட நிஜமாவே உன்னோட வேல்யூ, உனக்கான தகுதி, உன்னோட பொட்டன்ஷியலை தாண்டி வேற வார்த்தை கிடையாது அதுக்கு. அது ரொம்ப ஜாஸ்தி, உன்னோட திறமையும் ஜாஸ்தி. ஸோ அதை ஏன் நம்ம வந்து ஒழிச்சு வைக்கணும்? எதுக்காக நம்ம ஒழிச்சு வைக்கணும்? நம்மளோட அல்ப சந்தோஷம், அந்த சந்தோஷம்லாம் நமக்கு தேவையில்லை. பிகாஸ் லாங் டேர்ம் ஹாப்பினஸ் தான் நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும். நிம்மதியான வாழ்க்கை என்ன? எண்ட் ஆஃப் த டே உன்னோட இன்னர் வாய்ஸை நீ எப்போ கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியோ அது மட்டும் தான் ஹாப்பினஸ் கொடுக்கும். டிப்ரெஷன் வந்து ஏன் வருதுன்னு நினைக்கிற சொல்லி பார்ப்போம். ஏன்னா ஒரு விஷயத்த இப்ப நீ வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன், அப்போ உனக்கு டிப்ரெஷன் கண்டிப்பா வராது. எப்போ நீ ஹார்ட் ஒர்க் போடணும்னு நினைச்சிட்டு இருக்க ஆனா அதை போடாம இருக்க, அப்பதான் உனக்கு மைண்டுக்குள்ள பயங்கரமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். சீரியஸ்லி, இப்போ இந்த விஷயத்த நீ ரியலைஸ் பண்ணிருக்கியா? எப்போ நீ வந்து ஒரு விஷயத்த பண்ணி அதுல வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் போடுற, ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்க அப்படின்னா அதனாலலாம் உனக்கு டிப்ரெஷன் வர வாய்ப்பே கிடையாது. எப்ப டிப்ரெஷன் வரும்? இதையெல்லாம் நீ பண்ணணும்னு நினைக்கிற ஆனா பண்ணாம இருக்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்காக தான் நீ டிப்ரெஸ் ஆக. இதை ரொம்ப எப்பவுமே மனசுல வச்சுக்கோ. ஹார்ட் ஒர்க் போட்டினா எப்பவுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் குவிட் பண்றேன் அப்படியெல்லாம் உனக்கு தோணாது. எப்ப நீ வந்து பண்ணாம இருக்கியோ அன்னைக்குதான் உனக்கு வந்து நான் பண்ணலன்னு உன் லைஃபை விட்டு எங்கேயோ வழி மாறி போற அப்படின்ற தாட் உனக்கு வர ஆரம்பிக்கும். புரியுதா? ஸோ நெவர் பி இன் டிப்ரெஸ்டு ஸ்டேட். நிறைய இவங்க சக்சஸ், அவங்க சக்சஸ். டோன்ட் ஓவர்லோட் யுவர் செல்ஃப் வித் இன்ஃபர்மேஷன். லைஃப் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங். மறுபடியும் சொல்றேன், கெட்டிங் ஜாப் அண்ட் செட்டிலிங் இன் யுவர் லைஃப் இஸ் நாட் அ லைஃப். லைஃப் அப்படிங்கிறது உன்னோட இன்னர் வாய்ஸ் என்ன சொல்லுது அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி நீ வாழ்றது தான் நிஜமான உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை. ஸோ ஆல்வேஸ் பி ஸ்ட்ரேஞ்ச். ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இரு, மிஸ்ட்ரியா இரு. உன்னை பத்தின விஷயங்கள் யாருக்குமே தெரிய வேணாம். நீ வந்து அந்த ஒரு மாதிரி நம்மளை பார்த்து அவங்க பைத்தியக்காரங்கன்னு நினைச்சா கூட பரவாயில்ல. பட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யோர் ஜோன். உன்னோட ஜோன் இருக்கு, உனக்குன்னு எதுக்காக பீப்புள் கிட்ட பேசுறோம் அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று வச்சுக்கோ. ஆனா உனக்கான ஒரு பிரைவேட் ஸ்பேஸ், நீ பிரைவேட்டா என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட ப்ராக்ரஸ் என்ன அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கணும். புரியுதா? மற்ற யாரு கூடயும் நம்ம வந்து நான் இதை பண்ணலான் இருக்கேன், அதை பண்ணலான் இருக்கேன் இப்படி எல்லாம் எதுவுமே சொல்ல வேணாம்.
ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். ரிசல்ட் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. அதை நீ தூக்கி போட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா என்னைக்குமே உன்னால மேலே வர முடியாது. உன்னோட வேலை என்ன? எஃபோர்ட் போடுறது. தயவு செஞ்சு எஃபோர்ட் போடு. இதை நான் ஏன் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்மளோட பொட்டன்ஷியல் நமக்கு தெரியணும். நம்மளோட பொட்டன்ஷியலை விட்டு விலகி போய் நமக்கு தகுதியான ஒரு இதை விட்டு நம்ம கீழே இருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. we are born for something bigger அப்படின்ற தாட் உனக்கு வரணும். நீ உன்னை வேல்யூ பண்ணு, ஜாஸ்தியா வேல்யூ பண்ணு. உன்னால எதையுமே பண்ண முடியும் அப்படின்ற தாட்டுக்கு கொண்டு வா. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இரு, ரொம்ப ஃபோக்கஸ்டா இரு, டிசிப்ளினா இரு, கன்சிஸ்டன்சியா இரு. கண்டிப்பா இதெல்லாம் முடியாது. பட் ஆனா அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி 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 நீ கொண்டு வா. முடியலனாலும் பண்ணு, கஷ்டமா இருந்தாலும் பண்ணு, அழுதாலும் பண்ணு, என்னவா இருந்தாலும் நீ எப்படி இருந்தாலும் பண்ணு. இதெல்லாம் கடைசியில எண்ட் ஆஃப் த டே நான் எதுக்கு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நீ ஒன்று கேட்டுப்பாரு. ஏன்னா இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யூ வில் பி ஹாப்பி. அட்லீஸ்ட் யூ ஓன்ட் பி டிப்ரெஷன்ல இருக்க மாட்டேன். புரியுதா? ஸோ எவ்ரி டே, ஒவ்வொரு நாளுமே நீ கஷ்டப்படுனா உன் மனசுக்கு அது கஷ்டமா இருக்காது. ஏன்னா நீ கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரனால உன் பாடிக்கு, உன் மைண்டுக்கு அது பிடிக்காது. மற்றவங்கள மாதிரி நம்ம ஜாலியாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி. நோ, நீ அதுக்கான ஆள் கிடையாது. யூ ஹாவ் டு பி ஸோ சக்ஸஸ்ஃபுல். புரியுதா? உன் மனசு சொல்ற மாதிரி, உன்னோட இன்னர் வாய்ஸ் சொல்ற மாதிரி நீ எந்த சேஞ்சஸுமே பண்ணலனா உன் லைஃப்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. புரியுதுல்ல? ஸோ நிறைய மாற்றங்களை கொண்டு வா. என் வாழ்க்கை நல்லாவே இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, 2026 நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு என்ன பண்ணும்? நீ ஏதாவது மாற்றணும். எதையாவது ஒன்று மாற்று. உன் லைஃபை கம்ப்ளீட்டாக இந்த வருஷம் ஏதாவது ஒரு சேஞ்சஸை நீ கொண்டு வந்திருக்கணும். சரியா? பி ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட். யூ ஹாவ் டு சஃபர். பயங்கரமாக கஷ்டப்படு. 12th ஃபெயில் மூவி பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருப்போம்ல நிறைய பேர். அதில் புரியுதா நம்மளோட டிசையர் என்ன, நம்மளோட நோக்கம் என்ன? நான் ஹார்ட் ஒர்க் பண்ணும், எனக்கானது இது, நான் இதுக்காக பிறந்தவன், இது எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு வெறி இருக்கணும் உனக்குள்ள. அதுதான் உனக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ நடுவில் இது வருது அது வருதுன்னு ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக அதெல்லாம் இன்னும் 1 மாசம் கழிச்சு போனால் உன் லைஃப்ல இருக்குமானே தெரியாது. அந்த பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸுமே இருக்குமானும் தெரியாது. ஸோ நீ என்ன பண்ணும்? உன்னை சுற்றி வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுக்குமே வேல்யூ பண்ணாம உன்னை வேல்யூ பண்ண. பிகாஸ் கடைசி வரைக்கும் நீ மட்டும்தான் அவங்க கூட இருப்ப. கடைசி வரைக்கும்னா நான் அங்க வரைக்கெல்லாம் போய் யோசிக்கணும்னு சொல்லல. வயசாக வரைக்கும் எந்த விஷயம் நடந்தாலுமே இந்த மாசம் இந்த பிரச்சனை வருது, அந்த மாசம் அந்த பிரச்சனை போயிடும். மணி ப்ராப்ளம் வருதா, நெக்ஸ்ட் மந்த் அது போயிடும். அண்ட் பீப்புள் வராங்களா, அவங்களும் போயிடுவாங்க. பட் ஆனா உன்கிட்ட இருக்கிற மொத்த அசர்ட்டுமே நீ மட்டும்தான். ஸோ உன்னை வேல்யூ பண்ணிட்டு வரதையெல்லாம் எவ்வளவு தூரம் உனக்கு வச்சுக்கணுமோ, எந்த லிமிட்ல வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோ. புரியுதா? ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட். உன்னோட பொட்டன்ஷியலை தெரிஞ்சு நடந்துக்கோ. ஆல்வேஸ் லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ். சரியா? ஸோ இன் ஆர்டர் டு சக்சீட், இன் ஆர்டர் டு பி ஹாப்பி, யூ ஹாவ் டு சஃபர். See you all in other video. Bye bye. Take care.